சில நேரங்களில் நாங்கள் அல்லாஹ் விட்டு மிச்சம் தூரத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறோம். நாங்களே தவறு செய்கிறோம், நாங்களே பாவங்களில் ஈடுபடுறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி இந்த பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் எங்களை கைவிட்டுடுவானோன்னு சொல்லி நாங்கள் ஃபெடப்பாகக்கூடியவங்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய அழைப்பு எவ்வாறு இருக்கிறது பாருங்க. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய தன்னுடைய அடியார்களைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய அந்த அருள்கள்ல, என்னுடைய கருணையில நீங்க நம்பிக்கையில் இருந்து விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அவன் மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். நாங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தன்னுடைய அடியானை எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அட் த சேம் டைம் நாங்கள் எங்களோட பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டாலும், நான் உன்னை மூஞ்ச பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ சொல்றாங்க? உண்டு நாங்கள் பெரிய பாவங்கள் செஞ்சு கேளும், அப்படி இல்லாட்டி அவங்களோட நம்பிக்கைக்கு மாறு செஞ்சு கேளும், அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்கள அவமானப்படுத்தி கேளும். இந்த நிலைமைகள்ல தங்களுடைய பெற்றோர்களா இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகள் தான் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஏசுறாங்க. இது மனித இயல்பாக காணப்படுது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் மனிதனுடைய உணர்வுகளுக்கு, மனிதனுடைய அன்புக்கு எல்லையை கொடுத்துக்கலாம். ஆனா அல்லாஹுடைய அந்த கருணைக்கு எல்லை கிடையாது. எனக்கு உன்னையே தெரியாது, உனக்கு நரகம் தான், உனக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா போதும் சொல்லல. சூரா ஆல் இம்ரான் 135 வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், என்ன தவிர உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் இருக்கிறது? மனுஷன் எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சாலும் அல்லாஹு தஆலா யா இபாதி, என்னுடைய அடியார்களேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா வச்சு கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி போகணும். பாவங்கள் செஞ்சிட்டோம் சொல்லி நாங்கள் அதிருப்தி அடைய தேவையில்லை. அல்லாஹ்கிட்ட போயிட்டு, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் அநியாயம் செஞ்சிட்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி துவா கேட்டா அவனுடைய அடியார்கள் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க அன்புள்ளவனாகவும் இருக்கின்றான்.